10K ஸ்டெப்ஸ் நடக்க போகிறேன். இது என்ன, இதெல்லாம் நார்மல் தானே, யார் வேணால் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, எஸ், யார் வேணால் பண்ணுவாங்க. 10K ஸ்டெப்ஸ் வித்தவுட் ஃபோன் நடக்க போகிறேன். வித்தவுட் ஸ்க்ராலிங், வித்தவுட் லிசனிங் டு எனி மியூசிக் ஆர் எனி பாட்காஸ்ட், வித்தவுட் சேட்டிங் வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஃபோனே யூஸ் பண்ணாமல் 10K ஸ்டெப்ஸ் நடக்க போகிறேன். இதுவும் நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் நார்மல் தான். பட் என்ன மாதிரி ஓவராக ஸ்டிமுலேட் ஆகிருக்கிற பிரெயினுக்கு அது நார்மல் கிடையாது. அது எப்படி ஃபீல் ஆகுது, முடிச்சனா இல்லையா இந்த சேலஞ்சுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி வாக்கிங் போகிறீங்கன்னா செப்பல் அவாய்ட் பண்ணிட்டு ஷூ போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு ஷூ போட்டுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், அதனால தான் செப்பல் போட்டேன். புரியுது, ஒருத்தவனுக்கு ஏஞ்சி நிற்கவே அப்படின்னு செப்பல் போட்டு 10K ஸ்டெப்ஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். டைம் 4:30 PM. யூஸ்வலாக எப்பயுமே சாங்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஹை மோட்டிவேஷன் ரீல்ஸ் அப்படிலாம் கேட்டுட்டு தான் நடப்பேன். பட் இப்போ எதுவுமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்போடா இந்த மாதிரிலாம் வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டுவோமா மாட்டோமா, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் வீடு கட்டணுன்னா இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறையா தாட்ஸ் போயிட்டு இருந்தது. 80 lakhsக்கு லோன் எப்படி எடுக்கிறீங்க, நான் 8 lakhs எடுக்கிறதுக்கே இப்போ நான் ரொம்ப யோசிக்கிறேனே அப்படின்லாம் தோணுச்சு. ஜூஸ் அடிக்கலாமான்னு தோணுச்சு, பட் அடிக்கலை. எப்படியோ 2500 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். 2500 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். என்னென்னமோ தோணுது, நிறையா இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு என்ன மீறியே கை ஃபோனுக்கு போகுது. அண்டு இப்படி தான் இருக்குமா பைக் சவுண்டெல்லாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ தோன்றிருக்கு. கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அண்டு என்ன மாற்றிக்கணுன்னா, இதெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணணும், எனக்கு இப்படி தோன்றதை நான் வீடியோவில் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். ஐ வாண்ட் டு அந்த வாக்கிங்கை என்ஜாய் பண்ணாமல் இதை பதிவு பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு வரிசும் வருது, நம்ம எப்போ மாற போகிறோம், எப்போ வீடு வாங்க போகிறோம், எப்போ வீடு கட்ட போகிறோம், இது பண்ணணும், வேலை இருக்குது, ஃப்ரைடே ஒர்க்கு முடிக்கலை, பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, அப்படி இப்படின்னு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி இருக்குது. பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபோன் எடுக்காமல் தான் இருக்கேன். ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை கைக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே கை போயிடுச்சு. பார்ப்போம், இன்னும் 7500 ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்படியே நடப்போம் வாங்க. என்ன மீறியே என் கை ஃபோன் எடுக்கிறதுக்கு பேர் ஹேபிட் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இயர்ஸாக எனக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன், இட் மே பி எ ஸ்ட்ரெஸ் ஆர் போர்டம் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்னா நான் ஒரு ருட்டீன் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ருட்டீன் தான் ஃபோன் எடுக்கிறது, ஃபோனில் அது பார்க்குறது, இது பார்க்குறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, பிளா பிளா பிளா. ஸோ அதை பிரேக் பண்ணணும். லைஃப்பில் நல்லா மேக் பண்ணணுன்னா என்னோடய ஃபோன் அடிக்ஷனை நான் பிரேக் பண்ணணும். கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப், பாட்டு கேட்டுட்டு நடந்துக்கிட்டே இருந்தேன்னா என் பிரெயினில் டோப்பமைன் ரொம்ப செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். நியூ இன்ஃபர்மேஷன் எவ்ரி செகண்ட்ஸ், ஃபாஸ்ட் ரிவார்ட் சைக்கிள்ஸ், டக்குன்னு புதுசாக நாவல்ட்டி, மென்டலி சைலன்ஸே இல்லாமல் என் பிரெயினுக்கு ரெஸ்ட்டே கொடுக்காம நான் நடந்துகிட்டு இருந்திருப்பேன். ஒர்க் அவுட் முடிச்சிட்டக்கப்புறம் எப்படி மசில்ஸ்லாம் ஷேக் ஆகுமோ, இவ்வளோ டைம் ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருந்த பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் கிடைக்காதனால ஏதோ தோணிக்கிட்டு இருக்கு, தோண வச்சுக்கிட்டு இருக்கு. எப்போ முடியும்னு தோணுது. இட்ஸ் வெரி ஹார்ட். எனக்கு அவ்வளோ ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற பூவை என் ஆளுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணுது. 45 minutes 5K ஸ்டெப்ஸ் வித்தவுட் யூஸிங் ஃபோன், வித்தவுட் ஸ்பீக்கிங், வித்தவுட் சேட்டிங், வித்தவுட் ஸ்க்ராலிங், வித்தவுட் லிசனிங். ஒரு மாதிரி இருக்கு, நிறையா தாட்ஸ் போயிட்டுருக்கு. எப்படா முடியும்னு இருக்கு. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், அது பண்ணணும், இது பண்ணணும், நம்ம ஏன் அது பண்ணல, எப்படி பண்ண போகிறோம், பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அப்படி இப்படின்ட்டு நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. கால் கொஞ்சம் வலிக்குது, ரொம்ப மாதம் கழித்து நடக்கிறதுனால கால் கொஞ்சம் வலிக்குது. பட் யா, திஸ் ஆல் ஃபார் குட். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் இது குட் ஃபார் மை மென்டல் ஹெல்த். ஐ நோ, பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே இருக்குல்ல ஃப்ளவர், அதை
போயிட்டு என் ஆளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறேன். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற என் ஆளுக்கு ஃப்ளார் அனுப்பி இம்ப்ரெஸ் ஆகிறானா இல்லையான்னு ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம். பை. எனக்கு இப்போ உண்மையாக என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி பூ கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை தரணுன்ட்டு தான் எனக்கு ரொம்ப டீப்பாக தோணுது. என்னை நிறைய நம்புகிறா. நானும் 2 இயர்ஸாக என் லைஃப்பை மாற்றிடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு நிறையா சொல்லிகிட்ருக்கேன். பட் நான் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் அவள் எனக்காக என் கூட இருக்கா. அவளுக்காக ஏதாச்சும் பண்ணணும், நிறையா பண்ணணும். பட் என்னால் பண்ண முடியாதமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஓகே. அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் நான் எது பண்ணாலும் அவளை என் மைண்டில் வச்சுப்பேன். அண்ட் எல்லாமே அவளுக்காக தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 5K ஸ்டெப்ஸ் அப்படியே நடக்கிறேன். ஒரு மாதிரி திடீர்னு என்னன்னு தெரியல, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒரு வேளை எனக்கு உண்மையாலே பைப்போலர் டிஸார்டர் இருக்கா தெரியல. ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தானே என்னென்னமோ சொன்னேன். இப்போ ஆக்டிவ். ஓகே. நெட்டு ஆன் பண்ணல, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா அப்படின்ட்டு மைண்டில் போயிட்டுருக்கு. எப்படா 40 மினிட்ஸ் முடியும், எப்படா நெட்டு ஆன் பண்ணலாம், எப்படா போய் செக் பண்ணலாம். ஒரு லைக்கும் வராது இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில். அதை எப்போ போய் பார்க்கலாம். வராத லைக்கை வாவாலும் எப்படி வரும். அந்த மாதிரி போய் லைக் வந்துச்சா, கமெண்ட் வந்துச்சா, ஃபாலோ வந்திருக்கான் போய் பார்க்கலான்ட்டு, என் ஆள் எதாவது மெசேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. பட் 40 மினிட்ஸ் ஐம் கோனா கண்ட்ரோல். இது அப்படியே ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டா என்னோடய மசில் மெமரியில் இது ஸ்டோர் ஆகிடுமா, இல்லை சாரி பிரெயின் மெமரி இல்லையா, ஏதோ வளர்றேன். லெட்ஸ் கண்டினியூ. நீதானே எனக்கு ஆமா பாட்டு பாடுறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் போல. ஆக்சுவலாக நான் நினச்சா ஒரு விஷயத்த நினச்சி அதை கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அந்த விஷயத்தில் நல்லா வர முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இப்போ நான் வரி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன லைக்ஸே வரல, ஃபாலோவர்ஸ் இல்லை, யாரும் கமெண்ட் அவ்வளோவா பண்ணுறதில்ல. நான் இப்போ ஒரு வேளை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேனா, கான்டென்ட் கிரியேஷன்ன்ற பேரில் என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேனா அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணுது. பட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேஷனே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணிட்டா நமக்கு பிடிச்சி பண்ணுறது தானே. அதை நான் என்ஜாய் பண்ணணும். பண்ணிட்டக்கப்புறம் எனக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைக்கக்கூடாது. ஒன்று. அண்ட் நான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன். நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டு எஃபோர்ட் போட்டிருந்தா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு தோணுது. நான் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ வீடியோ. இதே மாதிரி இந்த மாதிரி ஓகே லைக்ஸ் வரல, வியூஸ் வரலன்னா விட்டுறக்கூடாது. அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு அதை பெஸ்ட்டாக பண்ணிட்டா வர வேண்டியதெல்லாம் தானாக வரும்னு எனக்கு தோணுது. இப்போல்லாம் ஏன் இப்போ தோணுது எனக்கு தெரில. நான் ஏன் இதெல்லாம் இப்போ பேசுகிறேன்னு எனக்கு தெரில. ஏன் இதை கேப்சர் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு தெரில. பார்ப்போம். ஆனால் அப்பவும் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன்ல, கேமரா வீடியோ எடுக்கிறல. ஓகே. பட் சேலஞ்ச் வந்து நோ ஸ்க்ராலிங், நோ லிசனிங், அது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. மண்டையிலேருந்து எதோ வருது, வரட்டும். எதாச்சும் கிண்டி விட்டுட்டுருக்கு மண்டை. பார்ப்போம். கொஞ்சம் நின்று இந்த மாதிரி மெட்ரோ பிரிட்ஜு கட்டுறது, இந்த ஃப்ளாக் பறக்கிறது, இந்த ஸ்டாப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்லாம் தோணுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. என் காலும் வலிக்குது, மைண்டும் ரொம்ப டயர்டாக லோவாக இருக்குது. இப்போது எதாவது ஸ்க்ரால் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணலாம், ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ எமோஷன்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப நாள் கழித்து வாக்கிங் போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு எப்படின்னா, நான் ஒரு ஹேபிட்டை 1 டே பிரேக் பண்ணிட்டேன்னா அதை அப்படியே பிரேக் பண்ணுறோம். ஒரு 5 ஏன் எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது இப்போ பேசுகிறதுக்கு தெரியல. சரி, என்ன சொல்ல வரேன்னா, வாக்கிங் போயிட்டுருப்பேன். 1 மந்த் நல்லா போவேன். ஒரு நாள் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த 1 மந்த் போகவே மாட்டேன். அதே மாதிரி போகணுன்னு நினைப்பேன் அந்த நடுவில், அந்த போகாத 1 மந்த்தில்.
பட் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சு வந்ததுனால ஒரு மாதிரி ஓகே, நீ ஏதோ அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்க, வெரி குட் அப்படின்னு தோணுது. இந்த ஸ்பார்க்கை வச்சுட்டு நாலுலேருந்து அப்படியே கன்சிஸ்டன்ஸாக வாக்கிங் போயிடணும். ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் சாங் கேட்டு நடப்பேன், ஸ்க்ரால் பண்ணிட்டு நடப்பேன், பேசிட்டு நடப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கு, ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்டு ரெஸ்ட்டே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் ரெஸ்ட் எடுப்பேன், ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு திரும்ப நடப்பேன். பட் இப்போ அவ்வளோவா உட்காரவே இல்லை. நின்ன 5K ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நின்ன, சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கேன். எப்போனா இந்த மாதிரி பார்க்குக்கு போயிட்டு ஃபோனு, மியூசிக் எதுவுமே இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நேச்சர், அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணி பாருங்களேன். ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப வருஷம் ஆச்சுல இந்த எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இந்த டிவைசஸோடலாம் கனெக்டடாக இருந்ததுனால ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணலையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபிசிக்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக இந்த தொப்பை என் கூடயே இருக்கேன், என்னை விட்டு போகவே மாட்றான். போய் தான் ஆகணும், போக வைக்கணும். ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஃபேட் லாஸ் ஜர்னியை. எஸ், மாற்றணும். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் இந்த டீஸ்டிமுலேட்டிங் மை பிரெயின். பிகாஸ் இன்ஜின் கரெக்டாக இருந்தால் தான் வெஹிக்கிளும் நல்லா ஓடும் இல்லையா? அப்படியே என்கிட்டயே பேசிகிட்டே ஃபோன்லாம் ஸ்க்ரால் பண்ணாமல் லிசன் பண்ணாமல் எப்படியோ 10K ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். எனக்கு பெருசாக ஆசைலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும், என்கிட்ட இருக்கிற எல்லா மைனஸையும் அப்படியே மறைச்சிட்டு என் ட்ரீம்ஸை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டு ஃபேமிலியோட ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணணும். அதுதான் என் ஆசை. அண்ட் ஃபைனலி ஐ கம்ப்ளீட்டட் மை 10K ஸ்டெப்ஸ். முடிச்சிட்டேன், சேலஞ்சை முடிச்சிட்டேன். ரொம்ப ஹார்ட்லாம் இல்லை, நான் முடிக்கணும்னு நினச்சி பண்ணதுனால ஏதோ முடித்தேன். பட் ஐயா, in between I had a urge to use phone, to scroll, to listen, yeah, etc. மேபி இந்த நான் வீடியோ எடுக்கிறேன்ல, கேப்சர் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா எனக்கு அர்ஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஐ கேன் டூ இட். பட் என்னைக்கா ஒரு நாள் வீட்லேயே ஃபோனை வச்சுட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணோம், அப்போ தான் ரியல் சேலஞ்சாக இருக்கும். பட் நான் எப்படி அதை கேப்சர் பண்ணுவேன் தெரியல. ஓகே, நாலுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் அப்படின்ட்டு தோணுது. பார்ப்போம். பை. சண்டே சவால் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்த சண்டே நீங்கள் ஏதாவது எனக்கு சவால் தரீங்கன்னா, டு டீஸ்டிமுலேட் மை பிரெயின், டு டீஸ்டிமுலேட் மை ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிரெயினுக்கு நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் தரீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கிவ் அ ட்ரை. ஓகே, பை. நீங்களும் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகாமல் உங்கள் ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிரெயினை டீஸ்டிமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பை.